ஒரு சமயம் அமெரிக்க தேசத்தில் ஒரு பட்டணத்தில் ஒரு சிறிய ஆற்றின் அருகே ஒரு வீடு இருந்தது. There was a river near a city in America in one place. And there was a young boy who wanted to swim in that river. ஒரு சின்ன பையன் அந்த நதியில நீந்தும்படியாக விரும்பினான். And the river was so close to the house and the mother could see from the window the boy was swimming. அந்த ஆற்றுக்கு அருகில வீடானது இருந்தது. அந்த ஜன்னல் வழியாய் அந்த தாயானவள் தன்னுடைய மகன் நீந்துகிறதை பார்க்க முடிந்தது. But all of a sudden when he was swimming, there was a big crocodile coming very close to him. அவன் அவ்விதமாக நீந்திக் கொண்டிருந்த பொழுது ஒரு பெரிய முதலையானது அவனுக்கு நெருக்கமாக வேகமாக ஓடிக்கொண்டு வந்திருந்தது. Oh, the boy was swimming and the crocodile was so fast to catch him. இந்த முதலையானது அவனை பிடிக்கும்படியாக வெகு தீவிரமாய் வந்து கொண்டிருந்தது. The mother was screaming at the boy and calling his name. அந்த பெண்ணானவள் அந்த பையனுடைய பெயரை கூப்பிட்டு உரத்த சத்தமிட்டு அங்கே கதறினாள். The boy tried to escape from that crocodile. அந்த திமிங்கலத்திலிருந்து அந்த முதலையிலிருந்து அவ்விதமாக அந்த பையன் தப்பிக்கும்படியாக வேகமாக நீந்தினான். He was almost come to the edge of the river. அவன் ஏறக்குறைய அந்த நதியினுடைய ஓரத்தில் வந்து விட்டான். The mother was running fast to catch hold of his boy to pull him out. இந்த தாயானவள் அவ்விதமாக அந்த பையனை எப்படியாகிலும் அந்த தண்ணீரிலிருந்து இழுத்து காப்பாற்றி விட வேண்டும் என்று வெகு வேகமாய் ஓடி வருகிறாள். But the crocodile cut off his leg. ஆனால் இந்த முதலையானது அவனுடைய காலை கவ்விக்கொண்டது. This lady, இந்த பெண்ணானவள், caught hold of the son hand. இந்த பெண்ணானவள் அந்த பையனுடைய அந்த கையை பிடித்துக் கொண்டாள். The crocodile was trying to drag him to the water. இந்த முதலையானது அந்த பையனை தண்ணீரில் இழுக்கும்படியாக அங்கே தன் வலுவை உபயோகப்படுத்திட்டு, you know how the crocodile, the strength of the crocodile could be. ஒரு முதலையினுடைய அவிதமான பலம் எவ்வளவாக இருக்கும் என்பதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். But this mother, with all her strength, she was catching hold of his son and trying to grab. It was a battle for some time. இந்த காரியமானது கொஞ்ச நேரம் ஒரு பெரிய போராட்டம். She was screaming and trying to pull her son out. அவள் உரத்த சத்தமாய் சத்தமிட்டு பையனை அவிதமாக இழுக்கும்படியாக பிரயாசப்பட்டு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாள். A man who was traveling in the truck nearby heard the screaming of this lady, came and saw the crocodile trying to catch hold of this boy to pull it in. அவ்விதமாக ஒரு ட்ரக்கில் போய் கொண்டிருந்த மனிதர் தாமே இந்த சத்தத்தை கேட்ட பொழுது இந்த முதலையானது அவ்விதமாய் அங்கே பிடித்து இழுக்கும்படியாக பிரயாசப்படுகிறதை பார்த்த பொழுது he took his gun and killed that crocodile. இந்த கன்னை எடுத்து அந்த crocodile சுட்டார். Finally the boy was rescued from that crocodile. கடைசியாக அந்த முதலையிலிருந்து அந்த பையன் தாமே காப்பாற்றப்பட்டான். His leg was completely smashed off. அவனுடைய காலானது அப்படியே அழுகி போனில்லை, அவ்வளவாக பிடித்து இழுக்கப்பட்டிருந்தது. So when he was in the hospital, அவன் அவ்விதமாக அந்த ஹாஸ்பிட்டல் இருந்த பொழுது, when he was healing, அவன் சுகமடைந்து கொண்டிருந்த பொழுது, one person came and pulled up his trouser and saw the leg. ஒரு மனிதர் தாமே வந்து அவ்விதமாக அவருக்கு நெருக்கமான ஒரு மனிதர் வந்து அந்த ட்ரௌசரை தூக்கி அவன் காலை பார்த்தார்.
It was completely, of course, it was healing. அங்கே சுகமடைந்து கொண்டிருந்தது. But it was horrible. ஆனால் மிக பயங்கரமாக இருந்தது. But that boy didn't care about that leg. இந்த பையன் அந்த காலை பற்றி கவலைப்படவில்லை. He showed his hand to the uncle who visited him. அவன் தன்னுடைய கையை காட்டி அந்த அங்கிளிடத்தில் சொன்னான், See the scars in my hands. என்னுடைய கரங்களில் இருக்கிற அவிதமான அந்த காயத்தின் வடுக்களை பாருங்கள். It is my mother's, all the nails, everything were piercing through my skin and the flesh. என்னுடைய தாயினுடைய அந்த நெகமானது அவிதமாக அவனுடைய தோலையும் அந்த சதையும் அப்படியே உள்ளாக இறுக்கி பிடித்திருந்த நிலையில் ஏற்பட்ட அந்த காயத்தின் வடு. He said, This is the scar of my love, mother's love. என்னுடைய தாயின் அன்பின் வடு என்று சொன்னான். Dear people, we see in Matthew Gospel 15th chapter a lady who was really loving her daughter and how she was prevailing in her faith. மத்தேயு 15வது அதிகாரத்தில் விதமான ஒரு ஸ்திரீயானவள் தன்னுடைய வாழ்க்கையில் அவிதமாக தன்னுடைய மகளை காப்பாற்றும்படியாக போராடின இந்த விசுவாசத்தின் போராட்டத்தை நாம் பார்க்கிறோம். Jesus never went off the Jewish jurisdiction. இயேசு கிறிஸ்து யூத அந்த எல்லையை விட்டு வெளியே போகவே இல்லை. This is the first time that he went out of Jewish jurisdiction. இதுவே முதலாவது முறையாக அவர் அந்த யூத எல்லையை விட்டு போன ஒரு நேரம். Probably he was there to teach his disciples and to spend time with them. தன்னுடைய சீஷர்களுக்கு அவிதமாய் போதித்து நேரத்தை செலவிடும்படியாக ஒருவேளை அந்த இடத்துல போயிருக்கலாம். Of course, we don't know how a Canaanite ஸ்திரீ came to Jesus. அந்த நேரத்தில் ஒரு கானானிய ஸ்திரீ எவ்விதமாக இயேசுவினிடத்தில் வந்தால் என்பதை குறித்து நமக்கு தெரியவில்லை. 22nd verse of 15th chapter of Matthew Gospel, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22வது வசனத்தில் இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். Matthew Gospel 15th chapter and 22nd verse. அப்பொழுது அந்த ஸ்திரீ அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, Then Jesus went there. 22nd, and behold, a woman of Canaan came out of the same house and cried unto him. I don't know how she came here to meet Jesus. இயேசுவை சந்திக்கும்படியாக அவள் எப்படி வந்தாள் என்று தெரியவில்லை. But she came. வந்தாள். She was pleading with the Lord Jesus Christ for this daughter who was suffering. தன்னுடைய பாடுகள் உட்பட்ட தன்னுடைய மகளுக்காக அவிதமாக அவள் கதறினாள். In those days, any sickness was considered to be the one caused by a devil or Satan. அந்த நாட்களில் எந்த ஒரு வியாதியும் ஒரு பிசாசினாலோ அல்லது எந்த ஒரு பேயினாலோ உண்டாக்கப்பட்டதாக கருதப்பட்ட ஒரு காரியம். Canaanites are an abomination to the Jews. யூதர்களுக்கு கானானியர்கள் ஒரு அருவருப்பானவர்கள். They are supposed to be called as dogs. அவர்கள் நாய்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். In the Jewish tradition. But she came. ஆனா அவள் வந்தாள். அவ்விதமாக வந்து அவளுடைய வாழ்க்கையில் she prevailed. அவள் மேற்கொண்டாள். I would like to tell you 7 things about her. The prevailing faith of this lady.
இந்த ஸ்ரீயானவளுடைய மேற்கொண்ட விசுவாசத்தை குறித்து 7 காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன். Oh my dear friend, how quickly you are upset in small things. சின்ன காரியங்களில் நீ எவ்விதமாய் சோர்ந்து விடுகிறாய். When everything goes all right, you are happy. எல்லாம் சரியாய் போய் கொண்டிருந்த பொழுது நீ சந்தோஷமாய் இருக்கிறாய். But there is something which goes astray. வழி விலகி போகிற ஒரு காரியம். When there are small trials, சின்ன சோதனைகள் வந்த பொழுது you are so upset. நீ குழம்பி போய் விடுகிறாய். Where is your faith? உடைய விசுவாசம் எங்கே? What a wonderful example through this heathen lady. ஒரு பிரஜாதியான ஸ்திரீனிடத்தின் மூலமாக எவ்வளவு அற்புதமான ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கிறாள். She is a poor woman, humble, not looking for recognition. அவள் தாமே முற்றிலுமாக ஒரு எளிமையான ஒரு தாழ்மையான ஸ்திரீ. Her name is not being mentioned. அவளுடைய பெயர் இங்கு குறிக்கப்படவில்லை. She is an outcast Canaanite Gentile. அவள் தாமே ஒரு கானானிய பிரஜாதிய ஸ்திரீ. But she is elevated as a great woman of faith by the Lord Jesus Christ himself. இயேசு கிறிஸ்துவினாலே அவளுடைய விசுவாசம் போராட்ட போர்ஷன் thing it is. எவ்வளவு ஒரு உன்னதமான மகிமையான காரியம். The Lord Jesus Christ himself said. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொன்னார். What a great statement it was. எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு காரியம் இல்லைங்களா? 28th verse. இயேசு அவளை அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது. 15:28. They Jesus answered and said unto her, O woman, great is thy faith. Jesus astonished at the faith of this Canaanite woman. இயேசு இந்த ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை பார்த்து அதிசயப்பட்டார். Yes, even the Lord Jesus Christ, the centurion, the one who built the temple for the Jews, யூதர்களுக்கு ஆலயத்தை கட்டி கொடுத்த அந்த ஒரு நூற்றுக்கு அதிபதி, the Lord Jesus Christ said, great is thy faith. உன் விசுவாசம் பெரியது. Dear people, faith is the most important element in our lives. விசுவாசம் என்பதனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது. Without faith it is impossible to please God. You must know this very clearly. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். But how many ways in which you are proceeding ahead in your life without faith? ஆனா விசுவாசம் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில எத்தனை காரியங்களில் நீ போய் கொண்டிருக்கிறாய். At every step you doubt God. ஒவ்வொரு நீ சந்தேகிக்கிறாய். You call yourself a believer. ஒரு விசுவாசி என்று நீ சொல்லிக் கொள்ளுகிறாய். You don't be ashamed of the unfaith that is really lurking in your heart. Just open your heart for the unfaith. விசுவாசத்துக்கு உன்னுடைய இதயத்தை திறந்து கொடுக்கிறாய். So quickly it really penetrates your heart and is lurking and growing in your heart. அது உன்னுடைய இதயத்திலே உள்ளே ஊடுருவி சென்று வளருகிறது. How much of unfaith you are filled with. எவ்வளவு அவிசுவாசத்தினால நீ நிரம்பி இருக்கிறாய். Can you say that I am trying again? Dear people, this woman, everything was contrary to her expectation. அவருடைய காரியங்கள் எல்லாத்துக்குமே முற்றிலும் முரண்பாடாய் காணப்பட்டது. How many times we சமயத்தில் நம்ம ஜெபிக்கிறான தேவனுக்கு இதை செய்ய மாட்டார் என்பதாக எண்ணிக்கொள்ளுகிறோம். But see the prayer, the perseverance of this lady in her prayer. அவளுடைய விடாமுயற்சியின் அந்த ஜெபம். When we call this, it was a great astonishment. Oh, it's a great astonishment to Jesus. இயேசுவுக்கு அமிதமாக ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாய் காணப்படுகிறது. Oh woman,
is a word which really articulated by the Lord Jesus Christ, a word of ஒரு மதிப்புக்குரிய வார்த்தை தான் ஸ்திரீ என்பது. ஓ woman, ஸ்திரியே, great is thy faith. உன்னுடைய விசுவாசம் பெரியது. Dear people, this evening, how is your faith in the walk of life? உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய நடைமுறை இந்த வாழ்க்கையில விதமாக ஓடுகிறாய். Do you have faith in God? உன்னுடைய வாழ்க்கையில விசுவாசம் என்பது இருக்கிறதா? Could you believe that God will do everything for me? தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசம் எனக்கு இருக்கிறதா? Could you believe that God will work out things for your sake? உன்னுடைய பட்சமாக தேவன் என்று செயல்படுவார் என்று விசுவாசிக்க முடிகிறதா? Let us lay aside all that faith and walk in the walk of faith. இந்த விசுவாசத்தின் வாழ்க்கையிலே முன்னேறி செல்வோம். The God whom I believe is the living eternal God. நான் விசுவாசிக்கிற தேவன் ஜீவனுள்ள மெய்யான நித்திய தேவன். Oh dear friend, I tell you one thing, when you lack in a real perception of the living God in your heart as though he is in the Bible, I tell you, you can't be a man of unfaith. உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வேதம் போதிக்கிற தேவனாக அவரை முழுமையாக உன்னுடைய இருதயத்தில் விசுவாசிக்கிற நபராக இருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில அவிசுவாசத்துக்கு இடமில்லை. Because you know God of the Bible in the mind but not in the heart is a great pity. உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வேதம் சொல்லுகிற தேவனை உன்னுடைய மனதில் அறிந்திருக்கிறாய், உன்னுடைய இருதயத்தில் இல்லை. Examine yourself this evening. Do I have the faith in my heart so that I could walk in this life with faith? உன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார். விசுவாசத்தோடு இந்த வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டு போகிறேனா? Or at every step am I doubt God? அல்லது ஒவ்வொரு அடியிலும் தேவனை சந்தேகிக்கிறேனா? Dear friend, doubting God is a great sin. தேவனை சந்தேகிப்பது ஒரு பெரிய பாவம். Suppose if a person comes and say to me, I can't believe you. Will it not hurt me? ஒருவேளை ஒரு மனிதன் வந்து உன்னைனால நம்ப முடியாதுன்னு சொன்னா என்னை பாதிக்காதா? But how many times we say to God, Lord, I can't believe you. ஆனா எத்தனை சமயத்தில் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரை நம்ப முடியாது. Yes, by our actions, by our way of talking, we say to Jesus, we taste to God, Lord, I can't believe you. எவ்வளவு வேளையில் நம்முடைய வார்த்தையினால, நம்முடைய சிந்தனையினால ஆண்டவரிடத்தில் சொல்றோம், ஆண்டவரே உம்மை நான் விசுவாசிக்க முடியாது, இயேசுவே உம்மை நான் விசுவாசிக்க முடியாது. How many times you are indirectly hitting the Lord himself by your unfaith? எத்தனை முறை அவிசுவாசத்தினால உடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நீ வேதனைப்படுத்துகிறாய். You grieve God. நீ வேதனைப்படுத்துகிறாய் without not being able to understand how much you grieve God. தேவனை எந்த அளவுக்கு நீ துக்கப்படுத்துகிறங்கிறத உணராம நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறையே. ஐயோ, உடைய வாழ்க்கையில you could not understand the most pitiable nature of your wicked heart. உன்னுடைய பொல்லாத இருதயத்தினுடைய இந்த அவிசுவாசமான இருதயத்தை உன்னால விலகிக் கொள்ளாம வாழ்ந்து கொண்டிருக்கிறையே நீயே. Could you not understand how much you grieve God by your unfaith? உன்னுடைய அவிசுவாசத்தினால தேவனை எவ்வளவு துக்கப்படுத்துகிறாங்க உன்னால விளங்கிக் கொள்ள முடியலையா? How hard your heart is. உன்னுடைய இருதயம் எவ்வளவு கடினமானது. And how could you expect God to help you? தேவன் உனக்கு உதவி செய்வார் என்பதை நீ எப்படி எதிர்பார்க்க முடியுது? I tell you, because you are a man of fear. பயத்தால் நிரம்பி இருக்கிற. Your words expresses the real fear of your heart. உன்னுடைய இருதயத்தில் உன்னுடைய இருதயத்தில் நிரம்பி இருக்கிற பயத்தை தான் நீ வெளிப்படுத்துகிற. By your actions, உன்னுடைய நடைமுறை வாழ்க்கையினால. You could not go at least to say, Lord, forgive my unfaith. ஆண்டவரிடத்துல போய் ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசத்தை மன்னியும். Dear people, the devil is snatching your all usefulness because of your unfaith. உன்னுடைய அவிசுவாசத்தினால பிசாசு உடைய வாழ்க்கையின் பிரயோஜன தன்மையெல்லாம் எடுத்து போட. He is robbing away your peace of God. உன்னுடைய தேவனுடைய சமாதானத்தை அவன் திருடிக் கொண்டிருக்கிறான். You are a man of melancholy. உன்னுடைய வாழ்க்கையில துயரம் நிறைந்த ஒரு மனிதனாய் காணப்படுகிறாய். There
there is no joy of the Lord in your life. அவனுடைய சந்தோஷம் உடைய வாழ்க்கையில இல்ல. You could not say that the Lord is my banner. கர்த்தர் என்னை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் என்னால சொல்ல முடியல. But this lady, even after 2000 years, we just remember the mighty faith which this Canaanite, a heathen, had. The கானானிய பிரஜாதி ஸ்திரீ பெற்றிருந்த விசுவாசத்தை குறித்து இன்றைக்கு நீங்களும் நானும் சிந்திக்கிறோம். What is the legacy that you will leave in your life? உடைய வாழ்க்கையில நீ விட்டு செல்ல போகிற காரியம் என்ன? To your generation, உடைய சந்ததிக்கு, to your family, உடைய குடும்பத்துக்கு. Will you leave faith? விசுவாசத்தை விட்டு செல்வையா? A life of faith, ஒரு விசுவாச வாழ்க்கையை விட்டு செல்வையா? What a wonderful lady. என்ன ஒரு அற்புதமான ஒரு காரியம். Second, a mother empowered by love. அவருடைய வாழ்க்கையில அவருடைய மகளுக்காக கொண்டது அன்பு. Love is more powerful than fear. அன்பு என்பது பயத்தை விட மேலானது. She knew that she was standing before a God. தேவனுக்கு முன்பாக நிற்கிறார் என்பதை அறிந்திருந்தார். She was dare enough to leave off all the fear, so that she could really persistent with the Lord Jesus Christ. அவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நிலைத்து போராடக்கூடியவளாய் காணப்பட்டாள். She was willing to sacrifice every reputation. எல்லா மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் விட்டு கொடுக்க ஆயத்தமா இருந்தாள். A love for the pursuit which she wanted to see. அவள் நிறைவேறும்படியான ஒரு காரியத்துக்காக கொண்டிருந்த அன்பு. What is your ambition in your life? உடைய வாழ்க்கையில என்ன விரும்புகிறாய்? Is the mundane things of this world, இந்த உலகத்தினுடைய வீணான காரியமா? Do you want to gather all the mundane things of this world and to be happy? உடைய வாழ்க்கையில இந்த உலகத்தின் வீணான காரியங்களை சேகரித்தல சந்தோஷமா இருக்கலாம் நீ நினைக்கிறையா? I tell you, you will be more miserable with the things of this world. இந்த உலகத்தின் காரியங்களினால் இன்னும் நீ மோசமாகவே காணப்படுவாய். Do you have life? Could you have a love to live for God? தேவனுக்காக நேசிக்க அவரை பின்பற்றும்படி வாழும்படியான ஒரு வாழ்க்கையை நீ நேசிக்கிறையா? Do you have a love for you to be spent for the Lord's glory? அவருடைய மகிமைக்காக அதிகமான செலவிடப்படும்படியாக விரும்புகிற ஒரு நிலையினுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறாயா? Generally, a heathen, a Gentile is not allowed to talk to a Jew as well. ஒரு யூதரிடத்துல ஒரு பிரஜாதி பேசுவதற்கு அனுமதியே கிடையாதுங்க. No at all. And the third thing I would like to tell you is how she overcomes the barrier. அந்த தடைகளை எல்லாம் எப்படி அவ மேற்கொள்றா பாருங்க. First thing, she was a heathen Canaanite and she is not supposed to be allowed to reach a Jew. ஒரு யூதரை அவிதமாக அங்கே போய் சென்றடையும்படியான ஒரு காரியத்துக்கு அவளுக்கு அவிதமான அனுமதி கிடையாது. But she was able to climb the mountain of diversity. ஆனா இந்த அவிதமான இந்த தடையை மேற்கொள்ளும்படியான அந்த மலையை அவள் தாமே நோக்கி போனாள். Nothing was a barrier to her to see God and His deliverance. நம்முடைய வாழ்க்கையில we have challenges in our lives. நம்முடைய வாழ்க்கையில நிறைய சவால்கள் இருக்கிறது. Christian life is full of challenges. கிறிஸ்தவ வாழ்க்கையில நிறைய சவால்கள் இருக்கிறது. But are you willing to take up the challenges? The mountain to be reached, the top of the mountain to be reached. In faith, நீ அந்த சவால்களை, மலை போன்ற சவால்களை சந்திக்க நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? Challenges will never
destroy a believer, a true believer. ஒரு உண்மையான விசுவாசியை சவாலானது அழிக்க முடியாது. It will build up his faith. அவருடைய விசுவாசத்தை கட்டும். She was willing to climb up the barrier and to go across. the மலையை கடந்து போய் அதன் வழியாய் கடந்து போக அவள் ஆயத்தமாக இருந்தாள். That is faith. அதுதாங்க விசுவாசம். That is the life of faith. அதுவே விசுவாச வாழ்க்கை என்பது. A believer who is converted, ஒரு உண்மையான விசுவாசி ரட்சிக்கப்பட்டவன், he will really take up the challenge of faith in his life. அவனுடைய வாழ்க்கையில விசுவாச சவால்களை எடுத்துக்கொள்ள. Why? The Lord himself is with him. அவனோடு கூட, and that God is with me, and through his help I could overcome the challenge. அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு நம்பிக்கை என்னவென்றால், என்னோடு கூட தேவன் இருக்கிறார். தேவனின் மூலமாக, அந்த விசுவாசத்தின் மூலமாக அதை நான் கடந்து கொள்வேன். When Goliath was standing and coming, David was not looking at Goliath. He was looking at Goliath through God. தேவனின் மூலமாக கோலியாத்தை அவன் பார்த்தான். Dear people, a Christian is the one who will look at the challenges, not as such, but through the living God himself. ஆனா ஒரு விசுவாசி என்பவன் வாழ்க்கையின் சவால்களை அவனாகவே அல்ல, தேவனின் மூலமாக அந்த சவால்களை அவன் பார்க்கும்படியான ஒரு விசுவாச கண்களை பெற்றவன். He has got the eyes of faith to penetrate the things through Jesus, through God himself. அவனுடைய வாழ்க்கையில அந்த காரியத்தை விசுவாசத்தின் கண்களினால நோக்கி பார்க்கிறவன். How much the big the challenge may be, எவ்வளவு பெரிதான சவாலாக இருக்கட்டும். When David was there before Goliath, தாவீது கோலியாத்துக்கு முன்னால் இருந்த பொழுது, a gigantic man, ஒரு பெரிய ஒரு மனிதன், but David said, who is this man before God? தேவனுக்கு முன்பாக இந்த மனிதன் யார்? Faith will displace the mountain, the Bible says. மலையை தகர்த்து தள்ளி போனா போகும். Problems of like mountains will be scattered out. மலைகளை போன்ற அவிதமான அந்த பிரச்சனைகள் அவிதமாக தகர்த்தெறியப்படும். Dear friend, please don't mistake me. I am not telling you a story. தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் கதையை சொல்லவில்லை. This is the way of life of a Christian. இதுவோ ஒரு விசுவாச வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையின் விசுவாச வாழ்க்கை. And the fourth thing that I would like to tell you is the great determination that she had. அவருடைய வாழ்க்கையின் தீர்மானம். Unless God himself works in that, I won't leave him. ஆண்டவர் இதில் செயல்படவில்லை என்றால் நான் போவதில்லை. With all things, எல்லா காரியங்களின் மத்தியிலும் ஆண்டவர் அங்கே சொல்றார். Even the disciples were telling, சீஷர்கள் சொல்லுகிறார்கள். 23rd verse, 23வது வசனத்தில் விதமாய் நாம் பார்க்கிறோம். But he answered, hear not a word. And his disciples came and besought him, saying, send her away, for she crieth after us. அங்கே அவளை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? இவளை அனுப்பிவிடும், இவள் கதறுகிறாளே. She was crying. அவள் கதறுகிறாளே. Even the reply of Jesus, 24th verse, இயேசு கிறிஸ்துவின் பதில் 24ல, but he answered and said, I am not sent but unto the lost sheep of the house of Israel. காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று, மற்றபடி அல்ல என்றார். Jesus himself said no. இயேசுவே சொன்னார் இல்லை. Dear people, she sought him. 25th verse, 25வது வசனம். And she came and worshipped him, saying, Lord, help me. அவள் பணிந்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய.
Dear people, the determination that she had, the Lord Jesus Christ really was willing to help her. இயேசு கிறிஸ்து அவளுக்கு உதவி செய்யும்படியாக நிச்சயமாக விரும்பினார். We see how many ways in which he helped people. ஆண்டவர் எவ்வளவாக அவளுக்கு அனைத்து வேளைகளில் உதவி செய்திருக்கிறார். But in this incident, இந்த நிகழ்வில், she wanted to portray the greatest faith of this heathen woman. இந்த பெண்ணினுடைய விசுவாசத்தை அவர் வெளிப்படுத்தும்படியாக விரும்பினார். He said, அவர் தாமே விதமாய் சொன்னார், 26th verse 26வது வசனத்தில், but he answered and said, it is not me to take the children's bread and to cast it to dogs. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. 27th verse, and she said, truth, Lord, and the dogs eat of the crumbs which fell from their master's table. அதற்கு மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. What a great determination. I tell you, dear friend, spiritual life has got holy determination to pursue. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்த தீர்மானங்கள் தேவை. I will follow him at all cost. எல்லா சூழ்நிலை அவரை நான் பின்பற்றுவேன். I will take hold of his word and pray and see it through in my life. என்னுடைய வாழ்க்கையில இந்த விசுவாசத்தை பற்றிக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையை சூழ்நிலைகளை இதன் மூலமாய் வெற்றியாய் நான் பார்க்க போகிறேன். Millions and millions of people went through this path of faith and saw the great hand of God in their lives. கோடி கோடி ஜனங்கள் தாமே இந்த விசுவாச வாழ்க்கையில் பிரயாணம் செய்து தேவனுடைய மகத்துவமான கரத்தை கண்டிருக்கிறார்கள். Even this poor man, I am pursuing God for the past almost more than 40 years. Yes, I could tell you even around 50 years. I could see the hand of God guiding me all through this life. ஏறக்குறைய 50 ஆண்டுகள் பக்கமாகவே தேவன் என்னை வழிநடத்தினதை இந்த காலங்களில் பார்த்திருக்கிறேன். Lot of challenges before me were set and came even as a young man. ஒரு வாலிபனாக அநேக சவால்கள் எனக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தன. But by God's grace, the Lord gave me the faith to overcome the challenges. Not by might, but by His grace. அவ்விதமான சவால்களை கடந்து போகும்படியாக ஆண்டவருடைய வாழ்க்கையில உதவி செய்தார். Dear people, never give up the grace of faith. உடைய வாழ்க்கையில கிருபையின் விசுவாசத்தை விட்டு விடாத. Fight the battle. விசுவாசத்தை போற Saint Paul said, I fought a good fight, fought a good battle and kept the faith. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். She conquered the test of doubt and discouragement. All discouragements, all doubts came. She conquered the rejection. அவள் தாங்க புறக்கணிப்பட்டாள். சொன்னா இல்ல, no, there was a rejection, but she was pursuing with determination. அவள் தாமே அவதமாக புறக்கணிக்கப்பட்டாள். சீஷர்கள் சொன்ன பொழுது கூட இயேசு சொன்ன no. But she conquered by her humbleness. தாழ்மையாக மெட்டது. When she was called up, we was reminded of as the Jews were calling the heathens as dogs. யூதர்கள் பிரஜாதிகளை நாய்கள் என்று அழைக்கப்படுகிற காரியம் வந்த பொழுது he said, Lord, truly I am a dog. ஆண்டவரே, நான் நாய் தான். Oh God, I am a dog. நான் ஒரு நாய். Eat the vomit. நாய் கக்கினது தின்னும். Lord, I am a dog. How many times I repeat the sins of my flesh, the sins of my eyes, sins of my pride, sins of my all evil.
என்னுடைய பொல்லாப்பு, என்னுடைய பெருமை, என்னுடைய காரியங்களின் பாவங்களை எவ்வளவாக நான் மறுபடியும் மலிமா செய்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. Lord, I am a man of failure. ஆண்டவரே, நான் ஒரு தோல்வியின் மனிதன். Truly I am a dog. நான் மெய்யாலுமே ஒரு நாய் தான் ஆண்டவரே. Are you willing to humble this evening, acknowledging what you are? நீ என்னவாக இருக்கிறாய் என்பதை உன்னுடைய வாழ்க்கையில ஒத்துக்கொள்ள நீ ஆயத்தமா இருக்கிறையா? Are you humble enough to say, Lord, I'm like a dog. I'm like a dog, Lord. Even though you have been showing me so grace, how many times I repeatedly committed the same sins. ஆண்டவரே, மறுபடியும் நீ பேசின பொழுதும் கூட நான் பாவங்களை எவ்வளவா மறுபடியும் செய்தேன். It is not so big sins. பெரிய பாவங்கள் அல்ல. The sin of unfaith, அவிசுவாசத்தின் பாவம். The sin of not living for him, அவருக்காக வாழாத பாவம். Selfishness, சுயம். The pride of heart, பெருமையினுடைய இருதயம். How many times, oh God, I am repeating, மறுபடியுமாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். Oh Lord, this evening when hear thy word, ஆண்டவரே, இந்த மாலை நம்முடைய வார்த்தையை கேட்கும் பொழுது I acknowledge, oh God, I am like a dog, save me, oh God. ஆண்டவரே, நான் ஒரு நாயை போல இருக்கிறேன், ரட்சியம். 5th verse, she acknowledged the lordship of Jesus, worshipped him. She acknowledged the lordship of Jesus. Dear friend, many of us, the problem is we don't acknowledge the lordship of Christ, the lordship of God in our hearts. நாம் தேவனின் அபதமான கர்த்தத்துவத்தை நம்முடைய இருதயங்களில் அங்கீகரிப்பதில்லை. That is the problem of our falls. நம்முடைய தோல்விகளின் காரணம் அதான். We accept as words, or else we accept the lordship merely in our minds, but we don't acknowledge the lordship of God in your hearts. And உன்னுடைய இருதயங்களில் அவருடைய கர்த்தத்துவத்தை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை. If you are a man who acknowledge the lordship of God, தேவனுடைய கர்த்தத்துவத்தை உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள ஒரு மனிதனாய் இருப்பாயானால், you will have the holy fear of God in your life. உன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த பயம் உனக்குள்ளாய் காணப்படும். You will see at every word that you utter, நீ பேசுகிற ஒரு வார்த்தை கூட நீ கருத்தாய் கையாளுவாய். Every way, everything that you are doing, ஒவ்வொரு வழியையும் நீ செய்கிற ஒரு காரியத்திலும், it will really knows that you are the person who are acknowledging the lordship of God. உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய கர்த்தத்துவத்தை அங்கீகரிக்கிற ஒரு மனிதனாக உன்னுடைய வாழ்க்கையில நீ காணப்படுவாய். The great failure of today's Christians is, இன்றைய கிறிஸ்தவருடைய மிகப்பெரிய வீழ்ச்சி, தோல்வி. They talk about the lordship, but they don't really acknowledge the lordship in their lives. கர்த்தத்துவத்தை வாயில பேசுறாங்க, ஆனா அவங்க வாழ்க்கையில கர்த்தத்துவத்தை அங்கீகரிக்கிறாங்க. The devil knows your heart, dear friend. அன்பான நண்பனே, பிசாசுக்கு உன்னுடைய இருதயம் தெரியும். He knows how you are in your heart. இருதயத்தில் எப்படி இருக்கிறது அவனுக்கு தெரியும். Are you a person who acknowledges the lordship of God as this lady went and worshipped him? அவரை போய் பணிந்து கொண்ட விதத்தில் அவருடைய அந்த கர்த்தத்துவத்தை அங்கீகரிக்க உன்னால முடிகிறதா? 6th thing, she understood the spiritual need of her. அவளுடைய ஆவிக்குரிய நிலையை அவள் விளங்கிக் கொண்டாள். The greatest pity of today's Christians is they don't understand their spiritual need. அவங்களுடைய ஆவிக்குரிய தேவை அவர்கள் அறியவே இல்லைங்க. Do you know your spiritual need, where you are failing and what is the problem of your spiritual life? உன்னுடைய ஆவிக்குரிய தேவை நீ அறிந்திருக்கிறையா? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தோல்வி என்ன என்பதை நீ அறிந்திருக்கிறையா? A diseased person will go to the doctor to be healed. ஒரு வியாதியஸ்தன் ஒரு டாக்டரிடத்தில் போகும்போது the need, spiritual need in his life, he will fly to the Savior. அதனுடைய ஆவிக்குரிய நிலையை உணர்ந்திருக்கிற எந்த ஒரு மனிதனும் இரட்சகரண்டை ஓடுவான்.
He knew he is the only refuge to hold on. So he will run to the Savior so that he knows his spiritual need. அவருடைய ஆவிக்குரிய தேவையை அவன் அறிந்திருக்கிறதுனால இரட்சகரை நோக்கி அவன் ஓடுகிறவனாய் காணப்படுவான். He knows his own helplessness without God. தேவன் இல்லாமல் அவன் எவ்வளவு உதவியற்றவன் என்பதை குறித்து அவன் அறிந்திருக்கிறான். He only asks for mercy and grace because he is utterly helpless. அவன் உதவியற்றவனாக இருப்பதனால இரக்கத்துக்காகவும் கிருபைக்காகவும் அவன் மன்றாடுகிறவனாக இருப்பான். The final seventh thing is, கடைசியாக சொல்லப்படுகிற ஏழாவது காரியம், the triumph of faith, விசுவாசத்தின் வெற்றி. This lady, a heathen Canaanite woman, ஒரு பிரஜாதியான ஒரு கானானிய ஸ்திரீ, she triumphed, வெற்றியை கண்டார். She triumphed. What a great thing it is. எவ்வளவு ஒரு பெரிய காரியம். His triumph, the Lord Jesus Christ said, "Oh man, great is thy faith." ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது. Your faith is great. The triumph of faith, அந்த விசுவாசத்தினுடைய வெற்றி. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். She won the battle. அந்த வெற்றியை தாமே அவள் சம்பாதித்தாள். What a great joy when your faith is fruitful in bringing victory in your life. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய விசுவாசம் வெற்றி என்கிற கனியை கொடுக்கும் பொழுது என்ன சந்தோஷம் இருக்கும். Yes, I tell you, you will reap the fruit of victory, fruit of faith in your life. No doubt about this. When you take hold of God in faith like this lady, இந்த விசுவாசம் இந்த ஸ்திரியை போல தேவனை விசுவாசத்தோடு பற்றி கொள்ளும் பொழுது அந்த விசுவாசத்தின் கனியை நீ புசிப்பாய். It will be more sweeter. அதிக இனிப்பான இனிமையானதாக இருக்கும். This evening, dear friend, God has spoken to you. இந்த மாலையில தேவனோடு கூட பேசியிருக்கிறார். Would you like to be challenged that you could really proceed in the life of faith with God's grace and mercy? இந்த விசுவாசத்து பாதையில வாழ்க்கையில தேவனுடைய கிருபையினால இரக்கங்களினாலும் இதை பற்றிக்கொள்ள நீ ஆயத்தமா இருக்கிறையா? Are you a person hearing every week God's word but there is no change at all in your life? ஒரு வாரம் அவருடைய வார்த்தையை நீ கேட்கிறாரா, மாற்றம் இல்லை. Probably in which category you will be coming? In the பகுதியில் வருவாய். A person who is being challenged with God's word and going and pursuing by the challenge in which he is motivated to act according to that. அவருடைய வாழ்க்கையில கேட்கிற சத்தியத்தின்படியாக அவருடைய வாழ்க்கையில விதமாக நடக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு புறப்பட்டு போகிற ஒரு மனிதனாக இருக்கலாம். அல்லது every week you hear God's word and you are the same. ஒவ்வொரு வாரம் தேவனுடைய வார்த்தையை நீ கேட்கிறான், அதே மாதிரி இருக்கிற. It's a pity, dear friend, already you passed your life so many years wasted. ஏற்கனவே உடைய வாழ்க்கையில வீணா கழிச்சுட்ட. Have you gone down in your faith today? Or you could say that I am growing in my faith. விசுவாசத்துல தளர்ந்து போன நபராக நீ இருக்கிறையா, அல்லது விசுவாசம் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுங்க. Let's pray. ஜெபிப்போம். கிருபையுள்ள ஆண்டவரே, தர்மியான மாலை வேளைக்காய் உம்மை ஸ்தோத்திரம். இந்த கானானிய ஸ்திரியுடைய வாழ்க்கையில விசுவாசத்தின் வெற்றியை கண்டதை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். எவ்வளவு உன்னதமான ஒரு வெற்றி ஆண்டவரே. அவளை போல எங்களை கிருபையாய் ஆட்கொண்டருளும். தேவனே, நீர் இறங்கும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.